நமச்சிவாயம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரை கண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். இந்த 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது கால புருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுப கிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர். நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது அஷ்டம சனியுடைய கஷ்டங்கள் குறையும். அதாவது குடும்பத்தில் வாழ்க்கையில் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவது. நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுடைய பார்ட்னர், உங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவியாக பெண்ணாக இருப்பீர்களே ஆனால் கணவன், ஒன்று ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மன வேற்றுமை, அப்படி ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகிறது, இல்லை யார் பேச்சையாவது கேட்குறது, இல்லை ஒரு வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்படின்னா ஒரு டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது, இல்லை பார்ட்னர்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை உங்களுக்கு ஒரு உடல்நலை குறைவுகள் ஏற்படுவது, அதே போல் சில மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், அப்போ இந்த தொழில் கஷ்டங்கள். அப்போ சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து வருகிறது. அதே போலத்தான் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரிவினைகள், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, ஆண்கள் பெண்கள் பிரிந்திருப்பது, ஃபேமிலியாவது பேரண்ட்டை விட்டு பிரிஞ்சிருப்பது, நீங்கள் ஒரு இடமா குடும்பம் ஒரு இடமா இருப்பது, அது பிடிச்சோ பிடிக்காமலோ விரும்பாமல், அப்போ இது எல்லாமே ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதே போல் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் அப்படியே ஸ்டாப் ஆகுது, நிற்கிறது. தொழில் தடைகள், தொழில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், அல்லது தொழிலில் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ ரெகுலராக ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு, ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, கம்பெனி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த கம்பெனியில் ஒரு 1000 பேர் 1500 பேர் 100 பேர் 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, உங்கள் ஏற்ற இறக்கங்கள் டோட்டலாக, அந்த நேம் கம்பெனி நேம் டோட்டலாகவே அது பயத்தை கொடுக்கும். இப்படியெல்லாம் இந்த அஷ்டம சனி மற்றும் ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து இந்த 2026 உங்களுக்கு நன்மை தருகிறது. சிம்ம ராசி என்பர்களே, ஒரு சிங்கிள் லைனில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் தொழிலதிபர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சிம்மராசி என்பவர்கள் நீங்கள் யாராக உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அவங்க இந்த சிம்ம ராசின்னு சொல்லிட்டா அவங்க நிச்சயமாக ஒரு சிக்கலில், அதுவும் சட்ட சிக்கலில் ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்றத அர்த்தம். இதற்கு காரணம் அஷ்டம சனி. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2026 இந்த உங்களுடைய கஷ்டங்கள், இந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக சொல்லக்கூடிய அஷ்டம சனியின் வீரியம் குறைகிறது. உடனே சிம்மராசி அன்பர்கள் கேட்பாங்கல்ல, எனக்கு எப்படி சாமி 2026 நல்லா இருக்கும், நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, இந்த 2026 எனக்கு நல்லது நடக்கும், நாங்கள் நிம்மதியாக இருப்போம், நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க கேட்பீங்கல்ல. காரணம் இந்த அஷ்டம சனி தான் 80% பிரச்சனைக்கு காரணம். 20% தான் இந்த ராகு கேது. கையில் இருந்த காசையெல்லாம் கொண்டு போயிட்டு
முதலீடு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எதையாவது ஆரம்பித்து தொழிலை கொண்டு போய் போடுறது. புரியுதா? அப்புறம் அந்த தொழில் சரியாக போகலான்னு இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணி திருப்பி வேலைக்கு அடைக்க வேண்டியது. இது ராகு கேதுவால் வரக்கூடிய ஏற்பட்ட நஷ்டங்கள், விபத்துக்கள் 20%. ஆனால் இந்த அஷ்டம சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள் 80%. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அற்புதமாக, அதுவும் ஒரு ஓப்பனான ப்ரெடிக்ஷன்ஸ், மறைக்காமல் யாரும் உங்களுக்கு சொல்வது கடினம். அதனால தான் சொல்கிறேன், சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களை வாழ வைக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி, இப்போ இவ்வளோ தூரம் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, மங்களகரமான ஒரு வாழ்த்துறை ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, நிச்சயமாக உங்கள் வாக்கு பலிக்கும். ஆனால் எங்கள் கஷ்டம் எப்படி நிவர்த்தி ஆகும், அதுக்கு ஒரு காரணம் நம்புகிற மாதிரி ஒரு ரீசனும் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்போம். ஒரு அரை நாள், ஒரு மணி நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்போம். சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் அஷ்டம் 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு உங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனியை கட்டுப்படுத்துகிறார். குரு பயிற்சி நடக்க போகுது இந்த 2026. அப்படி குரு பயிற்சி நடந்தது, மார்ச் மாதம் குரு பயிற்சி நடந்துடுச்சுன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கண்ட்ரோல் செய்வார். தொடர்பு ஏற்படும். அதுவும் குருவுக்கு 9வது பார்வை 1000 கோடி சூரியனுக்கு பிரகாசமான ஒரு பார்வை 9வது பார்வை. அவ்வளோ ஒரு ஒளிமிகுந்த கிரகம், ஒளிமிகுந்த பார்வை. ஒரு இருள் கிரகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் விலகும். உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள், ஒரு சில விபத்துக்கள் நிச்சயமாக மன நிம்மதியை கொடுக்கும். அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பண விஷயங்கள், முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை மெயின்டைன் பண்ணுறது, பாதுகாப்பது. பணத்தை பாதுகாக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? யார் வீட்டு பணம், யாரோ ஒருத்தர் பணத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? அவர் டிரான்சாக்ஷன்ஸ் கையாளுவது, இந்த மாதிரி தொழில் அமைப்புகளாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும், சிம்ம ராசி அன்பர்களே, 2026 உங்களை வாழ வைக்கும். அஷ்டம சனி, ராகு கேது தோஷங்களிலிருந்து சிம்ம ராசி அன்பர்களை விலக்கி மகிழ்ச்சியான நிலையான உங்களுடைய பாவத்துவங்கள் குறைந்து, உங்கள் கர்மாக்கள் குறைந்து, கிட்டத்தட்ட ஒரு 60% சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியை, நிலையான சந்தோஷத்தை, ஒரு நல்ல ஆரோக்கியத்தை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்வு, உடம்பு, நல்ல ஆரோக்கியத்தை இந்த 2026 உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பெற்றுத்தரும். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு சொன்னது தான் உங்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த 2026 நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அஸ்தம் கன்னி, சித்திரை கன்னி, உத்திரம் கன்னி,
பொதுவாக இந்த அஸ்தம் கன்னி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நம்ம ஏன் நட்சத்திரத்தை சொல்கிறோம்னா, இந்த அஸ்தம் கன்னிலாம் பலவிதமான சிக்கலில் இருந்து இப்போ தான் ஒரு குருவுடைய பார்வைப்பட்டு குருவுடைய கருணையினாலே படிப்படியாக முன்னுக்கு வராங்க. அதே போல் சித்திரை கன்னி கடுமையான குழப்பம், அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். யாருக்கு? சித்திரை கன்னி. உத்திரம் கன்னி எல்லாமே எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு. காரணம் சனி சூரியன். ஒன்றுத்துக்கும் உதவாதவெல்லாம் ஒரு எதிராளியாக வந்து முன்னாடி நிற்கிறான். ஒன்றுமே இல்லாதவன், சின்ன பசங்கள்லாம் நம்மளை கேள்வி கேட்குறாங்க. இது உத்திரம் கன்னி. அப்போ உத்திரம் கன்னிக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, எதிரிகளுடைய தொந்தரவு. அஸ்தம் கன்னிக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குரு கடாட்சத்தால் பாப விமோசனம். சித்திரை கன்னிக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், இவை மூன்றுமே இந்த 2026 புதிய புத்தாண்டு உங்களை வாழ வைக்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. ஏதோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க சாமி, எனக்கே தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களை சந்தோஷத்துக்காக சொல்லலை. நிஜமாகவே உண்மையாகவே கன்னிராசி என்பர்களே இந்த 2026 இந்த, ஏன்னா இப்போ கன்னிராசிக்கு கண்டக சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது. இந்த கண்டக சனி நடக்கின்ற காரணத்தினால் நிறைய கன்னிராசி என்பர்கள், குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பது, வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய பாஸ் வந்து என்கிட்ட சரியாக இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். அதே போல் வேலையில் வரக்கூடிய ப்ராப்ளம், அங்கே நிறைய கலகங்கள் ஏற்படுவது, வீண் பழிகள் சுமத்துவது, கார்னர் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுவது, ஒரு ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்குது, அல்லது ஜாப் மாறலாமான்னு தோன்றது, ஜாப் சேஞ்சஸ் வச்சுக்கிறது. எதை நம்பி நம்ம இன்னொரு இடம் போகிறீங்களோ அந்த இடம் அதை விட ரொம்ப மோசமாக இருப்பது. அப்போ வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புரியுதா? அதே போல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக ரொட்டேஷன் ப்ராப்ளம், ஃபண்டு டிமாண்டு, அதிகப்படியான கடன் சுமைகள், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுவது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னி ராசி என்பர்களே. உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் கன்னி ராசின்னு சொன்னாலே போகிறோம். நீங்கள் ஆண்களாக இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வரும், பெண்களாக இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், என்ன மாதிரியான ஏமாற்றங்கள். பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்குது. திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, மனசார விரும்பி வாழ்ந்த வாழ்க்கை, அதெல்லாம் நிறைய ஏமாற்றங்கள். குடும்பத்தில் மெயினாக தன்னுடைய பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதான் சொல்லணே, கன்னி ராசின்னு சொல்லிட்டா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். அப்போ அதுவும் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் படு சூப்பர். அதான் நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பலன் சொல்லியிருக்கிறேன். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2026 இந்த கண்டக சனியில் இருந்து உங்களுக்கு விடுதலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லாபஸ்தானத்தில் உச்சத்தில் குரு பகவான். பொதுவாக கன்னி ராசியாக இருந்து கடக லக்னமாக நீங்கள் இருப்பீர்களேயானால், கன்னி ராசியாக இருக்கணும், கடக லக்னமாக இருக்கணும், அதிலும் லக்னத்தில் குரு இருந்து விட்டால் எப்பேற்பட்ட சவால்களையும் ரொம்ப எளிமையாக கடந்து வரக்கூடிய திறமை படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள்.
அப்போ இந்த 2026 அதே போல் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடகத்துக்கு குரு வராரு. அப்போ கவலை வேண்டாம். எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி நிலையான முன்னேற்றத்திற்கு வருவீர்கள் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கெல்லாம் எது முக்கியம்? உங்கள் பிறப்பு ஜாதகம். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, மடாதிபதிகள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, அப்போ மீடியா துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், மனக்குழப்பம், மன பயம் நீங்கும். மனசில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள், மனசில் இருந்தக்கூடிய பயம் நீங்கும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், மெயினாக இடதோஷங்கள், குடியிருக்கிற வீடாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், பூமி தோஷங்கள், விவசாய பூமியாக இருக்கலாம், அக்கம்பக்கத்து இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், திருஷ்டிகள். திருஷ்டிகள் தான் கன்னி ராசிக்கு திருஷ்டிகள் தான் அதிகம். மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகி குரு கடாட்சம் பெற்று மிக சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு வாங்குறது, புதிய வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமண யோகங்கள், அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடனை அடைக்கிறது, அதே போல் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல மருத்துவம், நல்ல டாக்டர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு உண்மையான டாக்டர்ஸ் அமைவாங்க. ஸோ கன்னி ராசி அன்பர்களே, இந்த 2026 எல்லா வகையிலும் கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற வகையில் நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய புத்தாண்டாக உங்களுக்கு அமைகிறது.